அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மஸ்குலோஸ்கெலட்டல் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய கோட் சேஞ்சஸை பத்தி நம்ம பார்ப்போம். இந்த யூடியூப் வீடியோ சீரீஸ்ல நம்ம ஃபுல்லா மெடிக்கல் கோடிங்ல எஸ்பெஷலி சிபிடி புக்ல என்னென்ன சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்குங்கிறத ஒவ்வொரு வீடியோட நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த செஷன்ல நம்ம மஸ்குலோஸ்கெலட்டல் சிஸ்டம்ல கம்ப்ளீட்டா என்ன கோட்ஸ் ஆட் ஆயிருக்கு, என்ன சேஞ்ச் ஆயிருக்கு, என்ன டெலீட் ஆயிருக்கு, இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். மொத்தமாகவே 4 சேஞ்சஸ் தான் இருக்கு. இதுல ஒரு கோட் ஆட் ஆயிருக்கு, ஒரு கோட் டெலீட் ஆயிருக்கு, 2 கோட்ஸ் ரிவைஸ் ஆயிருக்கு. அப்ப பெருசா நமக்கு சேஞ்சஸ் கிடையாது மஸ்குலோஸ்கெலட்டல் சிஸ்டம் சாப்டர்ல. முதல்ல நம்ம எங்க போலாம் அப்படின்னா அடிஷன் ரிவிஷன் போறதுக்கு பதிலா ஃபர்ஸ்ட் நம்ம டெலிட்டட் கோடுக்கு நம்ம போயிடுவோம். சரிங்களா? ஒரே ஒரு டெலிட்டட் கோடு இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 21632 radical resection of sternum with mediastinal lymph adenectomy. இங்க மெடிக்கல் டேர்ம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி ப்ரொசீஜரல் டேர்ம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசெக்ஷன்னா ரிமூவ் பண்றதுன்னு அர்த்தம். அடுத்த வார்த்தையை பாருங்க, லிம்ப் ஆடினெக்டமி. மெடிக்கல் டெர்மினாலஜில இது ரொம்பவே முக்கியம். இந்த வார்த்தையை எப்படி நம்ம உடைக்கலாம் இல்ல பிரித்து எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிம்ப் பிளஸ் அடினோ பிளஸ் எக்டமி. லிம்ஃப்ங்கிறது நிணநீர், அடினோங்கிறது ஒரு கிளாண்ட், எக்டமிங்கிறது ஒரு சர்ஜிக்கல் டெர்மினாலஜி அல்லது ப்ரொசீஜரல் டெர்மினாலஜி. ரிமூவல் அப்படிங்கிற இந்த வார்த்தையை குறிக்கிறது தான் எக்டமி அப்படிங்கிற சஃபிக்ஸ். அப்ப லிம்ஃபாடினெக்டமிங்கிறது லிம்ஃப் நோட்ஸை ரிமூவ் பண்றது அல்லது லிம்ஃப் கிளாண்ட்ஸை ரிமூவ் பண்றதா அர்த்தமாகும். இந்த படத்துல உங்களுக்கு இந்த ஸ்டர்னம் அதாவது பிரெஸ்ட் போன் சொல்லுவோம் இல்லையா, மஞ்சள் கலர்ல இருக்கு பாருங்க, இது நம்ம ஸ்டர்னம் சொல்லுவோம். ஸ்டர்னம் ஃபார்ம்ஸ் தொராசிக் வால், நமக்கு நல்லாவே தெரியும். இந்த தொராசிக் வாலுக்குள்ளதான் ஸ்பேஸ் இருக்கு, அதை நம்ம தொராசிக் ஸ்பேஸ் சொல்லுவோம். மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்பேஸ் லங்ஸ் ஆக்கியபை பண்ணிட்டனால கொஞ்சம் போலதான் ஸ்பேஸ் இருக்கு. இந்த இடத்த தான் நம்ம மீடியாஸ்டினம் அப்படிங்கிறோம். இப்ப இருதயம்லாம் பாத்தீங்கன்னா மீடியாஸ்டினம்ல தான் இருக்கு. அடுத்த படத்துல பாருங்க, இங்க ஸ்டர்னம் ஒரு பாதி ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதைத்தான் நம்ம ரிசெக்ஷன் ஆஃப் ஸ்டர்னம் அப்படிம்போம். இப்ப இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஸ்டர்னம் ரிசெக்ட் பண்ணிருக்காங்க. அப்புறம் இடது புறத்துல இருக்கக்கூடிய இந்த விலா எலும்புன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ரிப்ஸையுமே ரிமூவ் பண்ணிருக்காங்க. அதற்கப்புறம் இந்த பச்சை நேரத்துல இருக்கு பாருங்க, இதுதான் மீடியாஸ்டினல் லிம்ஃப் நோட்ஸ். அப்போ இந்த படத்தின் மூலமா உங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா, there is a radical resection of sternum with the removal of mediastinal lymph nodes. அததான் நம்ம மீடியாஸ்டினல் லிம்ஃபாடினெக்டமி அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, எதற்காக இந்த கோடை நீக்கி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் இந்த ப்ரொசீஜரை பெர்ஃபார்ம் பண்ணல. ஏன்னா சிபிடி புக்குக்கான டெஃபினிஷன் என்னது? மெஜாரிட்டி ஆஃப் த ப்ரொவைடர்ஸ் வில் பெர்ஃபார்ம் த ப்ரொசீஜர்ஸ் ரெப்ரசன்டட் பை த சிபிடி கோட்ஸ். ஆனா இந்த கோடோட ப்ரொசீஜரை அதாவது ஸ்டர்னல் ரிசெக்ஷனை வித் த மீடியாஸ்டினல் லிம்ஃபாடினெக்டமியை மெஜாரிட்டி ஆஃப் டாக்டர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணல. ரொம்ப குறைவான யூட்டிலைசேஷன் இருந்தனால இந்த கோடை சிபிடி எடிட்டோரியல் பேனல் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அல்லது டெலீட் பண்ணிட்டாங்க. இப்ப டெலீட் பண்ண கோடை நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம ரிவிஷன் ஆன கோடு என்னங்கிறத பார்ப்போம். 2 கோட்ஸ் ரிவைஸ் ஆகியிருக்கு. அவ என்னங்கிறத பார்ப்போம். 2024 21630 அப்படிங்கிற கோடுக்கான டிஸ்கிரிப்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா ராடிக்கல் ரிசெக்ஷன் ஆஃப் ஸ்டர்னம். 2025 அதே கோடுக்கான டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ராடிக்கல் ரிசெக்ஷன் ஆஃப் ஸ்டர்னம். என்னடா இது ஒரே விதமான டிஸ்கிரிப்டரா இருக்கே, ஆனாலும் என்ன சேஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவப்புல நான் உங்களுக்கு கூறிட்டு இருக்கேன். அதாவது செமிகோலன் 2024 புக்ல இருக்கு. ஆனா 2025 அந்த செமிகோலனை மட்டும் நீக்கி இருக்காங்க. வேற பெருசா டெர்மினாலஜிஸ்ல எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. ரெண்டாவதா இந்த கோடுக்கு போவோம், 25447. 2024 இந்த கோடுக்கான டிஸ்கிரிப்டர் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்த்ரோபிளாஸ்டி, இன்டர்பொசிஷன், இன்டர்கார்பல் ஆர் கார்போ மெட்டாகார்பல் ஜாயின்ட்ஸ். அதுவே 2025 ஆர்த்ரோபிளாஸ்டி, இன்டர்கார்பல் ஆர் கார்போ மெட்டாகார்பல் ஜாயின்ட்ஸ், இன்டர்பொசிஷன், எக்ஸக்ரேஷியா, டெண்டான். கூர்ந்து கவனிச்சீங்கன்னா இன்டர்பொசிஷன் அப்படிங்கிற வார்த்தை 2வதா இருக்கு 2024. ஆனா புது வருட புக்ல பாத்தீங்கன்னா இது 5வது இடத்துக்கு போயிருச்சு. அதாவது இந்த வார்த்தையோட அரேஞ்ச்மெண்ட் 5வது வார்த்தையா வந்துருச்சு. அதுவும் இல்லாம பிராக்கெட்ல ஒரு எக்ஸாம்பிள் உதாரணமா டெண்டான் அப்படிங்கிற இந்த வார்த்தையும் சேர்த்திருக்காங்க. அப்போ 25447க்கான ரிவிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டே விஷயம் தான். இந்த இன்டர்பொசிஷன் அப்படிங்கிற இந்த வார்த்தையோட இடத்த மாத்திருக்காங்க, பிளஸ் டெண்டான் அப்படிங்கிற ஒரு
எக்ஸ்ட்ராவா ஒரு வேர்டை சேர்த்திருக்காங்க. இந்த கோடு 25447 மறக்காதீங்க. ஏன்னா நமக்கு புதுசா வந்திருக்கு இல்லையா 25448, இந்த கோடோட தொடர்புடைய கோடு இது. 25447 எதை குறிப்பிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர் பொசிஷனிங் ஆர்த்ரோபிளாஸ்டி அப்படிங்கிற சர்ஜரியை இது குறிப்பிடுது. சரி வாங்க இந்த நியூ கோட், அதாவது இந்த வருடத்துக்கான புதிய கோடு என்ன எம்எஸ்கே சிஸ்டம்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 25448. கோட் டிஸ்கிரிப்டார் என்ன சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா arthroplasty, intercarpal or carpo-metacarpal joints, suspension, including transfer or transplant of tendon with injured position when performed. இந்த கோட்ல ஒரு 4 பகுதிகள் இருக்கு. இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்த்ரோபிளாஸ்டி, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சஸ்பென்ஷன், இதெல்லாம் தான் வெரி கீ வேர்ட்ஸ் அப்படிம்போம். மூணாவது பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆர் டிரான்ஸ்பிளான்ட் ஆஃப் டெண்டான், நாலாவது பாத்தீங்கன்னா இன்ஜர்ட் பொசிஷன். சரி, இதுல உள்ள இந்த டெர்மினாலஜிஸை பத்தி நம்ம பார்ப்போம். ஆர்த்ரோபிளாஸ்டியை நம்ம எப்படி உடைக்கலாம், இந்த வார்த்தை எப்படி பிரிக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஆர்த்ரோ பிளஸ் பிளாஸ்டி, ஆர்த்ரோனா ஜாயிண்ட், பிளாஸ்டினா ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா இன்டர் கார்பல், இன்டர் பிளஸ் கார்பல், இன்டர்னா நடுவேன்னு அர்த்தம், கார்பஸ் அப்படிங்கிறது இல்ல கார்பல்ங்கிறது ரிஸ்ட், நம்ம மணிக்கட்டுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அதை குறிப்பிடுறது. ரிஸ்ட்ல நமக்கு 8 போன்ஸ் இருக்கு. லெவல் 1 ட்ரைனிங் எல்லாம் படிச்சிருப்பீங்க. அந்த 8 போன்ஸ் என்ன அப்படிங்கிறது ஸ்கெஃபாய்ட், லுனேட், ட்ரைகட்டல், பிசிஃபார்ம், ட்ரெபீசியம், ட்ரெபிசாய்ட், கேபிட்டட், ஹாமெட். இந்த 8 போன்ஸும் 2 ரோஸா இருக்கு, ப்ராக்சிமல் ரோ அண்ட் டிஸ்டல் ரோ. அப்போ இந்த ரிஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த போன்ஸ் நம்ம கார்பஸ் அல்லது கார்பல் போன் சொல்லுவோம். இந்த பாம்ல இருக்கக்கூடிய போன்ஸ் நம்ம மெட்டா கார்பஸ் அப்படிம்போம். அப்ப இந்த கார்பஸும் மெட்டா கார்பஸும் சேர்ந்து சிஎம்சி ஜாயிண்ட் உண்டு பண்ணும். சிஎம்சிங்கிறது கார்போ மெட்டா கார்பல் ஜாயிண்ட். உங்க உள்ளங்கையவே நீங்க பாருங்களேன், எம் அப்படிங்கிற ஒரு லெட்டர் இருக்கு. எம்ங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா மெட்டா கார்பஸை குறிக்குது. இது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டதுக்காக நான் சொல்றேன், சரியா? அப்ப எம்னா என்ன அர்த்தம்? மெட்டா கார்பஸ் அப்படின்னு அர்த்தம். அப்ப கார்பஸ் அண்ட் மெட்டா கார்பஸ் ஃபார்ம்ஸ் கார்போ மெட்டா கார்பஸ். அப்ப மெட்டா கார்பஸ் அண்ட் phalanges they form the metacarpophalangeal joints, MCP joints. இந்த படத்துல நீல நிறத்துல இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம மெட்டா கார்பஸ் அப்படிம்போம். அதற்கப்புறம் இந்த சிவப்பா இருக்கு பாத்தீங்களா, அதுதான் phalanges. இந்த நீல கலரும் சிவப்பும் சேரக்கூடிய அந்த இடத்தை தான் நம்ம எம்சிபி ஜாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, நீங்க இந்த வருஷ சிபிடி புக்ல போய் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா do not report 25448 in conjunction with. இன் கன்ஜங்ஷன் வித்னா அலாங் வித்னு அர்த்தம். நிறைய பேர் இங்கிலீஷ், எனக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் தெரியணுமா, ரைட்டிங் இங்கிலீஷ் தெரியணுமா எல்லாம் கேட்பாங்க. அதை பத்திலாம் நீங்க கவலைப்பட வேண்டாம். இங்கிலீஷ்ல புலமை எல்லாம் ஒன்றும் தேவையே கிடையாது. மெடிக்கல் ரெக்கார்ட்ல கொடுத்துருக்கிறத நீங்க படிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுவே போதும். பெருசா ஒன்றும் நீங்க இங்கிலீஷ்ல லிட்ரேச்சரோ அல்லது பிஹெச்டியோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. மெடிக்கல் கோடிங் ரெக்கார்டை படிங்க, கோட் டிஸ்கிரிப்டரை பாருங்க, கோடர்ஸ் டெஸ்க் ரெஃபரன்ஸ், அதாவது ஒவ்வொரு கோடுக்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறது இருக்கும். ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க, எது கரெக்டா வருதோ அந்த கோடை போடும். நம்ம வேலை ரொம்ப ஒன்றும் கஷ்டம் கிடையாது. கிட்டத்தட்ட நம்ம கம்பேர் பண்ணி அசைன் பண்ற வேலை தான் நமக்கு. சரி, ஏன் இந்த 3 கோட்ஸ் கொடுத்திருக்காங்க? 25447 கொடுத்திருக்காங்க, 25310 கொடுத்திருக்காங்க, 26480 கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு விஷயம் நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா, நம்ம 25447ல ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம். என்ன அப்படின்னா அந்த கோட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் இன்டர்பொசிஷன் ஆர்த்ரோபிளாஸ்டி இல்லையா? திரும்ப போய் வேணா அந்த ஸ்லைடை பாருங்க. இந்த வருஷத்துக்கான ரிவைஸ்டு கோடு 25447. ரெண்டாவது இந்த நியூ கோடையும் போய் பாருங்களேன், அந்த ஸ்லைடையும் போய் பாருங்க. அதுல என்ன இருக்கு? நான் சொன்னேன் 4 விஷயம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஆர்த்ரோபிளாஸ்டி, சஸ்பென்ஷன், டெண்டான் டிரான்ஸ்ஃபர் ஆர் டிரான்ஸ்பிளான்ட், கடைசியா இன்டர் பொசிஷன். அப்ப என்ன அர்த்தம்னா இன்டர் பொசிஷன் அப்படிங்கிற டெக்னிக்குமே இந்த புது கோட்ல இன்க்ளூடட். சரி, அதனால நம்ம 25447 நம்ம தனியா ரிப்போர்ட் பண்ண முடியாது. மற்ற 2 கோட்ஸ் பத்தி நம்ம பார்ப்போம். இந்த ஸ்லைட பாருங்க. 25310க்கான கோட் டிஸ்கிரிப்டார் என்னன்னு பாத்தீங்கன்னா டெண்டான் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆர் டிரான்ஸ்ஃபர், ஃபிளெக்ஸர் ஆர் எக்ஸ்டென்சர், forearm and or wrist, single each tendon. 26480க்கான கோட் டிஸ்கிரிப்டார் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் or transplant of tendon, carpo metacarpal area or dorsum of hand. இந்த 2 கோடையும் பார்த்துட்டீங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த 2 கோட்ஸை பார்த்தனால என்ன காமனா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ரெண்டு கோட்ஸ்லயுமே டெண்டான் டிரான்ஸ்ஃபர் அல்லது டிரான்ஸ்பிளான்டேஷன் இஸ் காமன். இது பொதுவா இருக்கு. இப்ப வேற்றுமை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா anatomic sites-ல இருக்கு. 23510ல anatomic site எங்க இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா forearmலயும் wristலயும் செய்றாங்க. ஆனா 26480ல எங்க செய்றாங்க? கோட் டிஸ்கிரிப்டரை பாருங்க. கார்போ மெட்டாகார்பல். அப்போ கார்பஸ்ங்கிறது இங்க இருக்கு, ரிஸ்ட் மெட்டாகார்பஸ் பிளஸ் டார்சம் ஆஃப் ஹேண்ட். டார்சம்னா பேக் ஆஃப் ஹேண்ட். இதான் டார்சம் நம்ம சொல்லுவோம். இப்போ நீங்க அந்த நியூ கோடுக்கு போனீங்க அப்படின்னா அது என்ன சொல்ல வரும்? சஸ்பென்ஷன் ஆர்த்ரோபிளாஸ்டி இன்க்ளூடிங் டிரான்ஸ்ஃபர் ஆர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் டெண்டான். ஏன் இப்போ இந்த ரெண்டு கோட்ஸுமே நியூ கோட்ல இன்க்ளூடட் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரியுதா? ஏன்னா அந்த நியூ கோட்ல என்ன சொல்றாங்க? இன்க்ளூடிங் டிரான்ஸ்ஃபர் ஆர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் டெண்டான். அப்போ நம்ம தனியா இந்த டிரான்ஸ்ஃபருக்கோ அல்லது டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் டெண்டானுக்கு நம்ம ஒரு தனியா ஒரு கோடு போட வேண்டிய அவசியம் கிடையாது. இதுதான் அர்த்தம். இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பன்லிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லுவோம். கோடிங்ல சொல்லுவோம் இல்லையா, பன்லிங் அண்ட் அன்பன்லிங் அப்படின்னுச்சு. இதுதான் டிபிக்கலி ஒரு பன்லிங்கான ஒரு சினாரியோ. அப்ப இந்த சஸ்பென்ஷன் ஆர்த்ரோபிளாஸ்டிலேயே டெண்டான் டிரான்ஸ்பிளான்டேஷன் இஸ் பண்டில்டு. இட் இஸ் இன்ஹெரன்ட்லி இன்க்ளூடட் இன் இட். அதனால நம்ம தனியா இந்த டெண்டான் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு தனியான கோட் நம்ம போட முடியாது. இப்ப புரிஞ்சுதுங்களா? அதனாலதான் இந்த கோடிங் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. 25448ஓட 25447 போடக்கூடாது, 23510 போடக்கூடாது, 26480 போடக்கூடாது. ஒரே நேரத்துல இந்த ரெண்டு சர்ஜரிஸும் செஞ்சாங்கன்னா சரி. இப்போ இந்த ரிவைஸ்டு கோடு 25447க்கும் புதுசா வந்திருக்கு இல்லையா 25448, இந்த ரெண்டு கோட்ஸுக்கும் என்ன வேற்றுமை இருக்கு, என்ன வேறுபாடு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதல் வேறுபாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ரிவைஸ்டு கோடு, இன்னொன்னு நியூ கோடு. அது ஒரு டிஃப்ரென்ஸ். ரெண்டாவது பேமெண்ட்லயுமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா இந்த 25448 சஸ்பென்ஷன் ஆர்த்ரோபிளாஸ்டிக்கான RVU அதாவது ரிலேட்டிவ் வேல்யூ யூனிட் அதிகமா இருக்கு கம்பேர் டு 25447. ஏன் அதிகமா இருக்குங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். முதல்ல இந்த ரெண்டு கோட்ஸுக்குமான சர்ஜரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது இன்டர்பொசிஷன் ஆர்த்ரோபிளாஸ்டியும் சஸ்பென்ஷன் ஆர்த்ரோபிளாஸ்டியும் எப்படி செய்வாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா RVU டிஃபரன்ஸ் ஏங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். இன்டர்பொசிஷன் ஆர்த்ரோபிளாஸ்டில என்ன செய்ய போறாங்க? இன்டர்போஸ். இன்டர்னா என்ன அர்த்தம்? நடுவுல. போஸ் அல்லது பொசிஷன் என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு பொருளை வைப்பதுன்னு அர்த்தம். டு கீப் சம்திங்னு அர்த்தம். அப்ப இன்டர்பொசிஷன் என்ன அர்த்தம்? ரெண்டு ஆர்டிகுலர் சர்ஃபேசஸ். ஒரு ஜாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லும் போது 2 or more bones form a joint இல்லையா? அப்ப அந்த போன்ஸ்க்கு இடையில அல்லது இந்த ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேசஸ்க்கு இடையில ஒரு சப்ஸ்டன்ஸை பிளேஸ் பண்ண போறாங்க. இந்த சப்ஸ்டன்ஸ் எப்படி இருக்கலாம்? அது ஒரு டெண்டானா இருக்கலாம், ஒரு சாஃப்ட் டிஷ்யூவா இருக்கலாம், ஒரு குஷனிங் எஃபெக்ட், ஒரு தலகாணி மாதிரியான ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். இதனால என்னவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு வலி குறையும். இந்த குஷனிங் சப்ஸ்டன்ஸ் ஒரு ஆட்டோகிராஃப்டா இருக்கலாம், அதாவது பேஷண்டோட பாடியில இருந்தே எடுக்கக்கூடிய ஒரு டிஷ்யூவா இருக்கலாம், அல்லது ஒரு சிந்தட்டிக் மெட்டீரியலா கூட இருக்கலாம். இந்த இன்டர்பொசிஷன் ஆர்த்ரோபிளாஸ்டி சின்ன சின்ன ஜாயிண்ட்ஸ்க்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒருவேளை பெரிய ஜாயிண்ட்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்கு, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இல்ல ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க? டோட்டல் ஹிப் ஆர்த்ரோபிளாஸ்டி இல்ல டோட்டல் நீ ஆர்த்ரோபிளாஸ்டி அப்படி ப்ராஸ்தட்டிக் இம்ப்ளான்ட்ஸை பிளேஸ் பண்ண போயிடுவாங்க. சரிங்களா? அப்ப இன்டர்பொசிஷன் ஆர்த்ரோபிளாஸ்டி இந்த ஸ்மால் ஜாயிண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ரொசீஜர். இது கட்டை விரல்ல ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு அப்படின்னா பாமாரிஸ் லாங்கஸ் அப்படிங்கிற இந்த மசிலோட டெண்டானை இடையில பிளேஸ் பண்ணிடுவாங்க. இந்த இன்டர்பொசிஷனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாயிண்டோட மூவ்மெண்ட்டை இது பாதுகாக்கும். அதுவும் இல்லாம கம்ப்ளீட் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் செய்ய வேண்டிய இந்த தேவையை இது குறைச்சிருது. அது மட்டும் இல்லாம ஜாயிண்ட்ல ஏற்படக்கூடிய இந்த பெயினும் இன்ஃப்ளமேஷனையும் குறைச்சிருது. எப்படி? இந்த போன் டு போன் கான்டாக்ட் இருக்கு இல்லையா, அதற்கு இடையில நம்ம இந்த சிந்தட்டிக் ஸ்பேசஸ் வைக்கிறனால வலி குறைஞ்சிருது. சரி, நம்ம சஸ்பென்ஷன் ஆர்த்ரோபிளாஸ்டி பத்தி பார்ப்போம். இதுல என்ன வித்தியாசமா செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேர்லயே இருக்குது சஸ்பென்ஷன். அதாவது ஒரு லிகமெண்ட்டையோ டெண்டானையோ சஸ்பெண்ட் பண்ண போறாங்க. ஒரு ஸ்லிங் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கிட்டு ஜாயிண்ட்டுக்கு இடையில பிளேஸ் பண்ண போறாங்க. எதற்காக இந்த ஸ்லிங் மாதிரி ஒரு சஸ்பென்ஷன் எதற்காக செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா
இங்க வலியை விட பேஷண்டோடைய ஜாயிண்ட் இன்ஸ்டெபிலிட்டியை இங்க ட்ரீட் பண்ண போறாங்க. உதாரணத்துக்கு இந்த கார்போ மெட்டாகார்பல் ரீஜன்ல, அதாவது சிஎம்சி ஜாயிண்ட் சொல்லுவோம் இல்லைங்களா, அங்க ஆர்த்ரைட்டிஸ் ஏற்படும் போது எஃப்சிஆர், அதாவது ஃபிளெக்ஸார் கார்பை ரேடியாலிஸ் அப்படிங்கிற இந்த மசிலுடைய டெண்டானை இங்க வந்து சஸ்பெண்ட் பண்ண போறாங்க. ரெண்டு ப்ரொசீஜர்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா சஸ்பென்ஷன்லயும் சரி இன்டர்பொசிஷன்லயும் சரி அஃபெக்ட் ஆன அந்த போனி டிஷ்யூ வந்துட்டு ரிமூவ் பண்ண போறாங்க. இன்ஃப்ளமேஷனால ஏற்பட்ட அந்த அஃபெக்டட் போனி டிஷ்யூஸை ரெண்டு டெக்னிக்ஸ்லயுமே வந்து ரிமூவ் பண்ண போறாங்க. அப்போ எப்போ இந்த சஸ்பென்ஷன் ஆர்த்ரோபிளாஸ்டிக்கு இண்டிகேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைமரிலி பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஜாயிண்ட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணி ஆகணும் அல்லது ஜாயிண்ட் இன்ஸ்டெபிலிட்டி இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கிற பொழுது டாக்டர் டைரக்டாவே சஸ்பென்ஷன் ப்ரொசீஜருக்கு போயிடுவாங்க. அல்லது ஜாயிண்ட் கொலாப்ஸை ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன்லையுமே சஸ்பென்ஷன் ஆர்த்ரோபிளாஸ்டி தான் டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நம்ம கீ காம்பனன்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சஸ்பென்ஷன்ல ஆர்த்ரைட்டிக் போனை டாக்டர் ரிமூவ் பண்ண போறாங்க, ஒரு டெண்டான் அல்லது ஒரு டிஷ்யூ வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்க, கடைசியா ரீஹாபிலிட்டேஷனும் செய்ய போறாங்க. சரி, உங்களுக்கு ஒரு கேள்வி, இந்த ரெண்டு சர்ஜரிஸ்லையும் எந்த சர்ஜரி ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு சர்ஜரியா இருக்கும், இல்லை ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சர்ஜரியா இருக்கும், அல்லது டைம் கன்சியூமிங்கா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா டக்குன்னு நீங்க சொல்லிடலாம் 25448 தான் அப்படின்னு. ஏன்னா 25448ல 25447 இஸ் பண்டில்டு. அப்போ இதுதானே ஒரு பெரிய சர்வீஸா இருக்கணும், அப்போ இதுதானே ஒரு காம்ப்ரிஹென்சிவ் கோடா இருக்கணும் 25448 இல்லைங்களா? அப்போ லாஜிக்கலி 25448 அதாவது சஸ்பென்ஷன் ஆர்த்ரோபிளாஸ்டி தான் டைம் கன்சியூமிங் அல்லது ஹை ஆர்வியூ அல்லது ஹை ஃபீ வேல்யூக்கான ஒரு கோட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஏன் இந்த சஸ்பென்ஷன் ஆர்த்ரோபிளாஸ்டியை நம்ம மோர் எக்ஸ்டென்சிவ் ப்ரொசீஜர் இல்ல மோர் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, இதுல ஒரு மல்டிபிள் சர்ஜிக்கல் ஸ்டெப்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்த்ரைட்டிக் போனை ரிமூவ் பண்ணி ஆகணும், டெண்டான் கிராஃப்டை ஹார்வெஸ்ட் பண்ணி ஆகணும், அடுத்து டாக்டர் இந்த கிராஃப்டை வந்து ஒரு ஸ்லிங் மாதிரி கிரியேட் பண்ணி ஆகணும், அதற்கப்புறம் ஸ்டெபிலைசேஷன் செஞ்சாகணும். ஏன்னா ஜாயிண்ட்டை வந்து கொலாப்ஸ் ஆகாம இருக்கிறதுக்காகவும் அலைன்மெண்ட்டுக்கு கொண்டு வரதுக்காண்டியும் டாக்டர் எக்ஸ்ட்ராவா டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால சஸ்பென்ஷன் ஆர்த்ரோபிளாஸ்டி தான் மோர் காம்ப்ளெக்ஸ் அண்ட் மோர் எக்ஸ்டென்சிவான சர்ஜரி. சரி, இந்த நியூ கோட் எப்படி வந்தது, எப்படி இது அப்ரூவ் ஆச்சு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். அதற்கு முன்னாடி நீங்க முதல் தடவையா இந்த யூடியூப் வீடியோஸை பாக்குறீங்க அப்படின்னா என்ன பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க நான் விரும்புறேன். நான் டாக்டர் ராமசுப்பு, நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். முதல்ல நான் பிஎஸ்சி சைக்காலஜி முடித்தேன், பிறகு எம்எஸ்சி சைக்கோதெரப்பி முடிச்சுட்டு டிப்ளமா இன் பாக் ரெமடிஸ் முடித்தேன். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்டோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் திரும்ப எழுதி ஹோமியோபதி மெடிசனுக்கான 5.5 வருட படிப்பை நான் படித்தேன். அதற்கு பிறகு நான் எம்டி முடித்தேன். பிறகு என்னோட கிளினிக்ல நான் பேஷண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அந்த தருணத்தில் மெடிக்கல் கோடிங் அப்படிங்கிற இந்த ஃபீல்டில் நான் என்ட்ரி ஆகிறேன். இதில் ஒரு 33 எக்ஸாம்ஸ் நான் வந்து முடிக்கிறேன். மெடிக்கல் கோடிங் ப்ளஸ் ஸ்பெஷாலிட்டி எக்ஸாம்ஸ், சர்டிஃபைட் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர், இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாமே நான் முடிச்சுட்டு ஏஏபிசியோட நான் ஆல் இண்டியா டாப்பராக இருந்திருக்கிறேன். ப்ளஸ் ஏஏபிசிக்கு நான் ஸ்பீக்கராக 2 முறை 2015லையும் 2018லையும் நான் போயிருந்திருக்கேன். இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, டாக்டர் ராம்ஸ் மெடிக்கல் கோடிங் அகாடமி அப்படிங்கிற இந்த இன்ஸ்டிடியூட்டை நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். வெளிநாட்டில் இருந்தும் சரி உள்நாட்டில் இருந்தும் சரி என்கிட்ட நிறைய மாணவர்கள் படிச்சிருக்காங்க. ஒருவேளை நீங்க மருத்துவ குறியீடு அப்படிங்கிற இந்த மெடிக்கல் கோடிங் இண்டஸ்ட்ரியில வரணும், இந்த இண்டஸ்ட்ரி பற்றி தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நம்ம இன்ஸ்டிடியூட்டை காண்டாக்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டிடியூட்ல 2 லெவல்ஸ் ஆஃப் ட்ரைனிங் நடக்குது. லெவல் 1, லெவல் 2. லெவல் 1 வந்து அட்வான்ஸ் லெவல்ல 3 கோடிங் புக்ஸ்ல இருந்தும் கோட்ஸ் எடுக்கிறது நான் சொல்லி கொடுத்துருவேன். அடுத்த லெவல் 2ல சிபிசி எக்ஸாமுக்கான ட்ரைனிங்கும் நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஒருவேளை நீங்க சேர விரும்புனீங்கன்னா இங்க கொடுக்கப்பட்டுள்ள இந்த எண்ணிற்கு எங்களை தொடர்பு கொள்ளலாம். வாங்க நம்ம டாபிக் போயிடலாம். சரி, இந்த நியூ கோட் 25448க்கான அப்ரூவல் எப்படி கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிபிடி எடிட்டோரியல் பேனலுக்கு மே 2023லயே வந்து ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று போயிருக்கு. அது என்ன ரிக்வெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்யூசி அப்படிங்கிற ஒரு கமிட்டி கிட்ட இருந்து. இந்த ஆர்யூசி அப்படிங்கிற கமிட்டி ஏஎம்ஏ, அதாவது அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் அல்லது ஸ்பெஷாலிட்டி சொசைட்டிஸோடைய ரெக்கமெண்டேஷன் தான். இந்த ஆர்யூசிக்கான எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலேட்டிவ் வேல்யூ ஸ்கேல் அப்டேட் கமிட்டி.
இந்த RNC மூலமா இவங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 கோட்ஸ், அதாவது இன்டர்பொசிஷன் ஆர்த்ரோபிளாஸ்டி இருக்கு பாத்தீங்களா, 25447, அப்புறம் வந்துட்டு 26480 நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, டெண்டான் டிரான்ஸ்ஃபர் இந்த ஹேண்ட் ரீஜன். இந்த 2 கோட்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஹை பர்சன்டேஜ் ஆஃப் கிளைம்ஸ் வந்து இந்த 2 கோட்ஸோட போயிட்டு இருக்கு. அதனால இந்த 2 கோட்ஸையும் வந்து பண்டில் ஆகணும், ரெண்டையுமே சேர்த்து நமக்கு ஒரு நியூ கோடு வேணும் அப்படிங்கிற ஒரு ரிக்வெஸ்ட்டை வந்து இவங்க எடிட்டோரியல் பேனல் கிட்ட வச்சனால நமக்கு ஒரு புதிய கோடு 25448 நமக்கு வந்திருக்கு. அதனாலதான் கூட இந்த 25447 ரிவைஸ் பண்ணி வெறும் இன்டர்பொசிஷன் அப்படிங்கிற டெக்னிக் மட்டும்தான் இருக்கணும் குறிப்பிடுறதுக்காக தான் 25447 இன்டர்பொசிஷன் ஆர்த்ரோபிளாஸ்டிக்காக இவங்க வச்சிருந்திருக்காங்க. கடைசியா பாத்தீங்கன்னா CMS, அதாவது சென்டர்ஸ் ஃபார் மெடிக்கேர் அண்ட் மெடிக்கேட் சர்வீசஸ் 2025 மெடிக்கேர் பிசிஷியன் ஃபீஸ் ஸ்கெட்யூல்ல இந்த சேஞ்சை முதல்ல ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதுவரை நம்ம MSK சாப்டர், அதாவது மஸ்குலோஸ்கெலட்டல் சிஸ்டம்ல இந்த வருஷத்துக்கான நியூ கோட் என்ன, டிலீட்டட் கோட் என்ன, ரிவைஸ்டு கோட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஒருவேளை உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ அல்லது ஏதேனும் கேள்விகள் இருந்தாலோ நீங்க என்ன செய்யுங்க, காமெண்ட் செக்ஷன்ல எனக்கு மெசேஜா போடுங்க. ஒருவேளை நீங்க மெடிக்கல் கோடராவோ இல்லை ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா நீங்க மட்டும் வீடியோ பார்த்துட்டு வச்சுக்காம ஒரு ஃபெல்லோ கோடருக்கோ அல்லது உங்க கோடிங் குரூப்புக்கும் அனுப்புங்க. ஏன்னா நிறைய கோடர்ஸ் அதை கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா, ட்ரைனிங்கே சரியா சொல்லி தரது இல்லை அப்படிம்பாங்க இல்லைங்களா. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க வேலைக்குன்னு போயிட்டீங்கன்னா சம்பளம் வாங்குறீங்க இல்லையா, அப்போ வந்து நம்ம கம்பெனி நமக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்காதீங்க. முடிஞ்ச அளவு நீங்க எவ்வளவு தூரம் கற்றுக்கொள்ள முடியுமோ கற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா மெடிக்கல் கோடிங் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரியில நல்ல விதமான கோடிங் நாலேஜும் எஜுகேஷனையும் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதனால மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் இருக்கு. நம்ம ஒவ்வொரு சாப்டரா என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுவரை நன்றி.